கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தையை இணையதளத்தின் வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்று நவம்பர் மாதத்தின் முதல் நாள். அனைத்து புனிதர்களுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். பொதுவாக நவம்பர் மாதம் என்பது உத்தரிக்கும் நிலையில் இருக்கிற ஆன்மாக்களை நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு மாதம். ஆனால் இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் கொஞ்சம் வித்தியாசமாக உத்தரிக்கும் நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை அல்ல, மாறாக விண்ணகத்தில் இருக்கக்கூடிய புனிதர்களை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதற்காக திருச்சபை நம்மை அழைக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்க திருச்சபையில் நாம் கொண்டாடுகிற இந்த பல்வேறு வழிபாட்டு கொண்டாட்டங்களை 4 வகையாக பிரித்து பார்ப்பார்கள். பெருவிழா, விழா, நினைவு, விருப்ப நினைவு என்று 4 வகையான கொண்டாட்டங்கள் திருச்சபையினுடைய திருவழிபாட்டு நாள்காட்டியிலே இடம்பெற்றிருக்கின்றன. பொதுவாக பெருவிழாக்கள் என்று சொல்லும் போது ஆண்டவர் இயேசுவுக்கும் அன்னை மரியாவுக்கும் தான் அதிகமான பெருவிழாக்கள் இருக்கும். புனிதர்களுக்கு பொதுவாக நாம் பெருவிழாக்களை கொண்டாடுவதில்லை, ஒரு சில விதிவிலக்குகளை தவிர. திருத்துதர்களான புனித பேதுரு, பவுல், அதுபோல திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு, இப்படி ஒரு சிலவற்றை தவிர மற்றவற்றை எல்லாமே நாம் விழாக்களாகவோ நினைவாகவோ தான் கொண்டாடுவோம். ஆனால் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற இந்த புனிதர் அனைவருடைய விழாவானது திருச்சபையில் பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. எனவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக திருச்சபையில் இது இருக்கின்றது. இந்த விழா எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் 2 காரணங்களை சொல்லலாம். முதலிலே ஒரு இறையியல் காரணமும் இதற்கு இருக்கிறது, ஒரு வரலாற்று காரணமும் இருக்கிறது. இறையியல் காரணம் என்று பார்க்கின்ற போது புனிதர்களை வணக்கம் செலுத்துவது என்பது கத்தோலிக்க திரு அவையில் தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு வழக்கம். புனிதர் அனைவரின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் என்று ஒவ்வொரு வாரமும் நாம் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிலே இதை நம்பிக்கை பிரகடனமாக அறிக்கையிடுகிறோம். எனவே கத்தோலிக்க திருச்சபையினுடைய உறுப்பினர்கள் புனிதர்களோடு கொண்டாடக்கூடிய அல்லது வைத்திருக்கக்கூடிய உறவை நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாக இது இருக்கிறது. பொதுவாக யார் புனிதர்கள் என்றால், இந்த உலகத்திலே நம்மை போல மனிதர்களாக வாழும்போது இயேசுவையும் இயேசு கற்றுத்தந்த இறையாட்சி மதிப்பீடுகளையும் தங்களுடைய வாழ்விலை பின்பற்றி புனித நிலையில் இருந்து விண்ணகத்தில் இன்று கடவுளோடு பேரின்பத்தில் இருக்கிறவர்கள் தான் புனிதர்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் விண்ணகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே புனிதர்கள் என்று கத்தோலிக்க திருவையால் அங்கீகரிக்கப்படவில்லை. எடுத்துக்காட்டாக நாம் பார்க்க வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பங்களில் அல்லது நமக்கு அறிமுகமானவர்களில் கூட நம்முடைய முன்னோர்கள் பலர் கடவுளுக்கு உகந்தவர்களாக புனித நிலையில் வாழ்ந்து இறந்திருக்கலாம், இன்று கடவுளோடு விண்ணக வீட்டில் இருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் திருச்சபையால் அதிகாரப்பூர்வமாக புனிதர்கள் என்று அங்கீகரிக்கப்படவில்லை. இப்படி எத்தனையோ புனிதர்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள், இன்றும் விண்ணகத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அங்கீகரிக்கப்படாத, அடையாளப்படுத்தப்படாத அல்லது அறிமுகப்படுத்தப்படாத இத்தகைய புனிதர்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுவதற்காகத்தான் இந்த ஒரு நாளை கத்தோலிக்க திரு அவை நமக்கு தந்திருக்கிறது. இரண்டாவதாக, இதற்கான ஒரு வரலாற்று காரணம் என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால், கான்ஸ்டன்டைன் இந்த கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ரோமையில் அல்லது ரோமை பேரரசுக்கு உட்பட்ட எல்லா இடங்களிலும் ஒரு அரச மதமாக கிறிஸ்தவம் மாறிய பிறகு ரோமையில் இருக்கக்கூடிய பல பிற தெய்வங்களுடைய கோயில்கள் தரைமட்டமாக்கப்பட்டன, தகர்க்கப்பட்டன, அல்லது ஒரு சில கோயில்கள் கிறிஸ்தவ கோயில்களாக மாற்றப்பட்டன. அப்படி கிபி 600 வாக்கில் கிரேக்க தெய்வங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய பாந்தேயோன் என்று சொல்லப்படுகிற ரோமை தெய்வங்கள் அனைவருக்குமான பொதுவான வழிபாடு நடத்துகின்ற ஒரு கோயில் திருத்தந்தை 4ஆம் பொனிபாஸ் காலத்திலே இடிக்கப்படுகிறது. அதே இடத்தில் அதுவரை கிறிஸ்துவுக்காக தங்களுடைய உயிரை நீத்த எல்லா மறைசாட்சிகளையும் நினைவு கூர்ந்து ஒரு கோயில் கட்டப்படுகிறது. அந்த கோயில்தான் ஒவ்வொரு ஆண்டும் எல்லா மறைசாட்சிகளையும் ஒட்டுமொத்தமாக மக்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு வணக்கம் செலுத்துகின்ற ஒரு இடமாக விளங்கியது. இந்த வழக்கத்தை தான் பின்னாளில் திருத்தந்தை கிரகோரியார் எல்லா புனிதர்களையும் நினைவு கூறுகின்ற ஒரு நாளாக இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். இது இந்த நாள் எதற்காக என்பதற்கான வரலாற்று காரணம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் சிந்திக்கின்ற போது யார் இந்த புனிதர்கள் என்ற கேள்வி எழும். ஏனென்றால் கத்தோலிக்க திருச்சபையில் புனிதர்கள் என்பவர்கள் ஒரே மாதிரியாக ஒரு காலத்திலும் இருந்ததில்லை. மிகப்பெரிய பணக்காரராக செல்வ செழிப்பிலே வாழ்ந்த ஹங்கேரி நகர் எலிசபெத்தும் ஒரு புனிதர் தான். அதே வேளையில் தன்னுடைய வாழ்விலே ஏழ்மையாக பிச்சை எடுத்து உண்ட ஜோசப் வாசும் ஒரு புனிதர் தான். அதே போல பல்வேறு நூல்களை எழுதி தள்ளிய தலை சிறந்த சிந்தனையாளரான தாமஸ் அக்வினாசும் புனிதர் தான். படிப்பறிவே இல்லாதவர் என்று இகழப்பட்ட ஜான் மரிய வியானியும் புனிதர் தான். ஆன்மீகம் மட்டும் போதும் என்று கடவுளுக்காக தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு துறவு வாழ்க்கையை வாழ்ந்த பெனடிக்டும் புனிதர் தான்.
அதே வேளையில் மக்களுடைய அரசியல் சமூக போராட்டங்களில் தன்னையே ஈடுபடுத்திக் கொண்ட ஆஸ்கர் ரொமேரோவும் புனிதர் தான். இப்படி புனிதர்கள் பல வகையினராக இருப்பதால் யார் புனிதர்கள் என்ற கேள்வி நமக்கு நிச்சயமாக எழும். அதை பற்றி சிந்திக்கின்ற போது புத்தருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியினுடைய நினைவுக்கு வருகிறது. ஒருமுறை ஒரு மரத்தின் அடியில் புத்தர் உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார். பொதுவாக எப்போதுமே அமர்ந்த நிலையில் தியானம் செய்வதால் புத்தர் கொஞ்சம் உடம்பு போட்டு கொஞ்சம் குண்டாக காணப்பட்டாராம். அப்போது அங்கே வந்த கட்டுமஸ்தான உடலை கொண்ட ஒரு போர் வீரன் புத்தரை கிண்டல் செய்கிறார். உம்மை பார்த்தால் ஒரு பன்றியை பார்ப்பது போல இருக்கிறது என்று கிண்டல் செய்தாராம். புத்தர் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டு அவர் சொன்னாராம், உம்மை பார்த்தால் ஒரு தெய்வத்தை பார்ப்பது போல எனக்கு தோன்றுகிறது என்று சொன்னாராம். அப்போ அந்த போர் வீரனுக்கு ஆச்சரியம். நான் இவரை பன்றி என்று கிண்டல் செய்கிறேன், ஆனால் நீர் ஏன் என்னை இறைவன் என்று அல்லது தெய்வம் என்று சொல்லுகிறீர் என்று சொன்னபோது புத்தர் சொன்னாராம், நாம் எதை பற்றி நினைக்கிறோமோ எதை பற்றி சிந்திக்கிறோமோ அதுதான் நம்முடைய கண்களுக்கு தெரியும். நீ சிந்திப்பது பன்றியாக இருக்கலாம், ஆனால் நான் எப்போதும் இறைவனை பற்றி சிந்திப்பவன். எனவேதான் நான் பார்க்கின்ற மனிதர்களை எல்லாம் இறைவனாக பார்க்கின்றேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இதுதான் புனிதர்களுடைய வாழ்க்கை. புனிதர்கள் பற்றி நாம் சொல்லும்போது அவர்கள் எல்லோருமே இறைவனை போல இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையால் பிரதிபலித்தவர்கள். இயேசுவை போல வாழ்ந்தார்கள், இயேசுவுக்காக இறந்தார்கள். இந்த இரண்டு தான் புனிதர்களுடைய அடையாளமாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்த்த அந்த மலைப்பொழிவினுடைய பெயர்களை எடுத்துக்கொண்டால் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த பண்புகளை எல்லாம் கடைபிடித்தாரோ அவைதான் அந்த நற்செய்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதைத்தான் தங்களுடைய வாழ்விலே புனிதர்களும் கடைபிடித்தார்கள். அதனால்தான் சொன்னேன், அவர்கள் இயேசுவை போல வாழ்ந்தார்கள் என்று. அதே போல இயேசுவுக்காக தங்களுடைய உயிரை கொடுத்தார்கள். இன்று நாமும் புனித நிலைக்கு அழைக்கப்படுகிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும், திருமுழுக்கு பெற்ற அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட பொது அழைப்பு என்பது நாம் புனிதர்களாக இருக்க வேண்டும், புனித நிலையில் வாழ வேண்டும் என்பதுதான். அதனால்தான் திருமுழுக்கின் போது நம் மீது ஒரு வெண்ணிற துணி வைக்கப்பட்டு, நீ கிறிஸ்தவை அணிந்து கொண்டிருக்கிறாய், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வெண்ணிற ஆடையை நீ கரையின்றி காத்து விண்ணகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பாயாக என்று குருவானவர் நம்மிடம் சொல்லுகிறார். எனவே புனித நிலைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் புனிதர்களாக வாழ வேண்டும் என்றால் புனிதர்களிடம் இருந்த இந்த இரண்டு பண்புகளை கடைபிடிக்க வேண்டும். இயேசுவை போல வாழ வேண்டும், இயேசுவுக்காக இறக்க தயாராக இருக்க வேண்டும். இந்த இரண்டு பண்புகளையும் நீங்களும் நானும் கடைபிடித்தால் நாமும் புனிதர்கள் தான். இந்த விழா நமக்கான விழாதான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ இந்த நாளிலே உறுதி எடுப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.